அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த தியான பகுதிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மெயினாக எத்தனை பேருக்கு இது இன்னும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி இன்னும் எனக்கு ஃபீட்பேக் வரல. ஏன்னா நான் இப்போது பதிவு செய்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இனி அடுத்த நாளிலிருந்து ஒளிபரப்பு செய்யப்படும் பொழுது இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நான் முழு நிச்சயமாக நம்புகிறேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. அதனால் அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஃபீட்பேக் எதிர்பார்க்குறேன். ஆண்டவர் நிச்சயமாக நம்மோடு செயலாற்றுகிறவர். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள், இன்னைய தியானம் தான். எபேசியர் 4:27. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். அவ்வளோதான். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, அறிந்தும் அறியாமலும் நாம் அடிக்கடி பிசாசுக்கு நம்ம வாழ்க்கையிலே இடம் கொடுத்துறோம். பிசாசுக்கு இடம் கொடுக்குறோன்னா பிசாசு அப்படியே உள்ளே வந்து உட்கார்றதில்லை. அப்படிலாம் உள்ளே வர முடியாது. ஏன்னா ஏசுநாதர் பிள்ளைகள் நம்மெல்லாம் ஏசப்பா பிள்ளைங்க. அப்படிலாம் பிசாசு அப்படியே உள்ளே வந்து உட்கார்ந்துட முடியாது. அவன் உள்ளே வந்துட்டானா நம்மளை கொன்றுவான். ஆண்டவர் அதை விட மாட்டார். ஆனால் ஆங்காங்கே சில காரியங்களில் பிசாசினுடைய குணங்களுக்கு நம்ம இடம் கொடுத்துறோம். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பிசாசினுடைய தன்மைகள், பிசாசினுடைய குணங்களுக்கு நம்ம பலியாயிடக்கூடாது. எதெல்லாம் பிசாசினுடைய குணம் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். கோபம், எரிச்சல், பொய், இதெல்லாம் பிசாசினுடைய குணங்கள். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் அப்படின்னா என்ன பொருள்? அவனுடைய தன்மைகள், அவனுடைய குணங்கள், அதுக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் இல்லை. இயேசுநாதர் தான் சொன்னார், இதோ இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் எதுவுமே இல்லை. நீங்கள் 2 நாள் முன்னாடி நம்ம தியானித்த அந்த தியானத்தில் கோபத்தை ஜெயிச்சிட்டீங்க, அல்லது கோபம் கொண்டாலும் நீங்கள் இப்போ பாவம் செய்கிறதில்ல, அன்னன்னைக்கு சூரியன் அஸ்தமிக்கும் பொழுதே உங்களுடைய எரிச்சல் தணிஞ்சு போயிடுது அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த ஒரு காரியம் பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கல. இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம். அதே மாதிரி போய் பேசுவது, அது எப்படி உண்மை பேசணும், எங்கே ஆரம்பிக்கணும்? சர்ச்சில் ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல ஆரம்பிக்கணும், அப்புறம் குடும்பத்துக்குள்ளே. இப்படி பொய் பேசாமல் இருந்துட்டோம்னா, உண்மை மட்டும்தான் பேசுகிறோங்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டோம்னா நாம் ஜெயிச்சிட்டோம். பிசாசுக்கு இடம் கொடாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அதுதாங்க ஆசீர்வாதமான வாழ்க்கை, மனமகிழ்ச்சியான வாழ்க்கை. இன்றைக்கி முழுசும் பொய்யே சொல்லாமல் உண்மையை சொல்லி வாழ்ந்து பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுபவம், அது மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும். ஏன்னா அவன் குணம் வந்தாலே நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய சந்தோஷம், நம்முடைய சமாதானம் நம்மளை விட்டு போயிடும். அதனால் இன்னைக்கு காலையில் இந்த தியானத்தில் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது, ஆண்டவரே, எந்த நிலைமையிலும் நான் பிசாசினுடைய எந்த குணத்துக்கும் என்கிட்ட இடம் இல்லை, அப்படி நான் ட்ரைனிங் எடுக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோமா? இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாள் காலை எங்களுடைய தியானத்தின் அடிப்படையிலே பிசாசுக்கு இடங்கொடாமல் இருங்கள் என்று சொன்னீங்க. அவனுடைய எந்த குணமும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. கீழ்ப்படியாமை, பொய், களவு, அநீதி செய்தல், ஏழைகளை ஒடுக்குதல், எனக்கு கீழே இருக்கிற கீழ் அதிகாரிகளை பழிவாங்கும் எண்ணம், பொய்கள், எரிச்சல், எல்லா குணங்களும் என்னை விட்டு எடுத்து போடும். நான் இதை எந்தெந்த இடத்துல இந்த பயிற்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லித்தர்றீங்க, நான் அந்த பயிற்சி எடுக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். சந்தோஷம், சமாதானத்தோடும் ஆசீர்வாதமான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ இந்த காலை வேளையில் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.